Good morning students. CSIR NET December 2023 ல இந்த question தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். Suppose a 7x7 block diagonal complex matrix A has blocks 0, 1, 0, 1, 0, 0 and 2 pi I 1, 0, 0, 2 pi I 0, 0, 0, 2 pi I. Along the diagonal, then which of the following statements are true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 7x7 black diagonal matrix நம்ம காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய பிளாக்ஸ் எல்லாம் இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த எலமெண்ட் எல்லாமே இந்த பிளாக்ஸ் எல்லாமே அலாங் த டயக்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏ இஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 பை ஐ த ஹோல் கியூப். செகண்ட் ஆப்ஷன் இஸ் த மினிமல் பாலினாமியல் ஆஃப் ஏ இஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 பை ஐ த ஹோல் கியூப். Third option is the dimension of the eigenspace for 0, 1, 2 pi I or 2, 1, 3. Last option is the dimension of the eigenspace for 0, 1, 2 pi I or 2, 1, 2. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது ஒரு 7x7 பிளாக் டயக்னல் மேட்ரிக்ஸ். அதனுடைய பிளாக்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு பிளாக் வந்து 0, செகண்ட் பிளாக் 1, தேர்ட் வந்து 0, 1, 0, 0 அண்ட் லாஸ்ட் 2 pi I 1, 0, 0, 2 pi I 0, 0, 0, 2 pi I. தென் இந்த பிளாக்ஸ் எல்லாம் டயக்னலாக இருக்கும், ஏனுடைய டயக்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம எப்படி நோட் பண்ணலாம், ஒரு 7x7 மேட்ரிக்ஸ் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு டயக்னல் வந்து நமக்கு 0, மற்ற என்ட்ரி எல்லாம் இங்கே 0வாகவே இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7 இது 7x7 மேட்ரிக்ஸ் இல்லையா. அப்போ 7 ரோ அண்ட் 7 காலம் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் டயக்னல் என்ட்ரி நமக்கு இங்கே 1. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 0ன்னு நம்ம மார்க் பண்ணுவோம், டயக்னல் என்ட்ரி இல்லையா, அதனால் இங்கே நோட் பண்ணுவோம் 1. மற்ற என்ட்ரி எல்லாம் நமக்கு இங்கே 0, 0, 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் டயக்னல் என்ட்ரி வந்து நமக்கு இந்த 2x2 மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ நமக்கு இங்கே 0, 0 இங்கே தான் டயக்னல் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ 0, 1, 0, 0, 0 நெக்ஸ்ட்டு 0, 0, 0, 0 அதாவது இந்த 2x2 மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு இங்கே பிளாக்காக நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. மற்ற என்ட்ரி எல்லாம் 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த டயக்னல் என்ட்ரி எங்கே நம்ம மார்க் பண்ணுவோம், இதுதான் டயக்னல் என்ட்ரியாக இருக்கு இல்லையா. அப்போது நெக்ஸ்ட் என்ட்ரி இங்கே 2 pi I மார்க் பண்ணுவோம். 0, 0, 2 pi I இங்கே 1, 0, 0, 0, 0, 0, 0, 2 pi I 0, 0, 0, 0, 0, 0, 0, 2 pi I. இப்படி தான் நமக்கு அந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஏவை நம்ம மார்க் பண்ண முடியும். இதனுடைய டயக்னல் என்ட்ரிஸை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா கிவன் பிளாக்ஸாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு டயக்னல், இங்கே செகண்ட் டயக்னல், இது ஒரு பிளாக்காக இருக்குது, இங்கே ஒரு பிளாக்காக நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து தான் நம்ம ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம செக் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸை கவனிச்சோம் அப்படின்னா இது ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸாக இருக்குது, சரி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது. டயக்னல் என்ட்ரிஸ் தான் நமக்கு ஐகன் வேல்யூஸ் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இது ஜோர்டான் கனோனிக்கல் ஃபார்மில் இருக்குது. நமக்கு ஜோர்டான் கனோனிக்கல் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜோர்டான் பிளாக்ஸ் நம்ம ஈஸியாக நோட் பண்ண முடியும். இப்போ ஜோர்டான் பிளாக்ஸ்லேருந்தே நம்ம என்ன பண்ண முடியும், கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல், மினிமல் பாலினாமியல், டைமென்ஷன் ஆஃப் ஐகன் ஸ்பேஸ் ஃபார் த லாம்டா, இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா. அப்போ இதனுடைய ஜோர்டான் பிளாக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். இப்போ ஜோர்டான் பிளாக்ஸ்லாம் நமக்கு எப்படி இருக்கும், இப்போ ஃபஸ்ட் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா 0ங்கிறது சிங்கிள் பிளாக்காக இருக்குது. அப்போ இது ஒரு ஜோர்டான் பிளாக். அதே போல் 1 நம்ம எடுத்துட்டோம்னா இது ஒரு ஜோர்டான் பிளாக்கு. நெக்ஸ்ட் இந்த 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டயக்னல் என்ட்ரி நமக்கு 0வாக இருக்குது, இதுதான் ஐகன் வேல்யூ நமக்கு தெரியும். தென் அப்பர் டயக்னல் என்ட்ரி நமக்கு 1ன்னு இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம 2x2 ஜோர்டான் பிளாக்ஸாக மார்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த பிளாக்ஸை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இது அப்படியே ஜோர்டான் பிளாக்காக இருக்குமானா இருக்காது. ஏன்னா நமக்கு ஜோர்டான் பிளாக்ஸ்லாம் எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஜோர்டான் பிளாக்ஸ் அண்ட் ஜோர்டான் கனோனிக்கல் ஃபார்முக்கெல்லாம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம இந்த மேட்ரிக்ஸ் நம்ம கவனிச்சோம், அதாவது இந்த பிளாக்கை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா டோட்டலாக இதை ஜோர்டான் பிளாக்காக இருக்கானா இருக்குது இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே டயக்னல் என்ட்ரி எல்லாம் நமக்கு ஐகன் வேல்யூவாக இருக்குது. அண்ட் அப்பர் டயக்னல் என்ட்ரிலாம் நமக்கு 1ன்னு இருந்தால் தான் ஜோர்டான் பிளாக். ஆனால் இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே என்னன்னு இருக்குது, 0ன்னு இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2x2 ஜோர்டான் பிளாக் ஆகவும் இதை சிங்கிள் அதாவது ஆர்டர் 1 உள்ள ஜோர்டான் பிளாக் ஆகும், இப்படி தான் நம்ம மார்க் பண்ண முடியும். அப்போ இந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஏக்கான ஜோர்டான் பிளாக்ஸ் வந்து நமக்கு இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் இதில் வந்து லாம்டா ஈக்குவல் அதாவது நமக்கு ஐகன் வேல்யூ தான் லாம்டான்னு எடுத்துப்போம் இல்லையா. அப்போ 0ங்கிறது ஐகன் வேல்யூவாக இருக்குது. அப்போ 0க்கு கரஸ்பாண்டிங்காக எத்தனை ஜோர்டான் பிளாக்ஸ் இருக்குது, இங்கே 2 ஜோர்டான் பிளாக்ஸ் இருக்குது. இது ஆர்டர் 1 உள்ள ஜோர்டான் பிளாக்ஸ், இது ஆர்டர் 2 உள்ள ஜோர்டான் பிளாக்ஸ். நெக்ஸ்ட் லாம்டா ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஜோர்டான் பிளாக்ஸ் வந்து நமக்கு 1 தான் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 2 pi I அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஜோர்டான் பிளாக்ஸ் நமக்கு இங்கே 2 ஜோர்டான் பிளாக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது ஆர்டர் 2 உள்ள ஜோர்டான் பிளாக் 1, ஆர்டர் 1 உள்ள ஜோர்டான் பிளாக். தென் இதிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல், மினிமல் பாலினாமியல்லாம் நம்ம நோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு லாம்டா ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஜோர்டான் பிளாக்ஸ் நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது,
இங்கே 0ன்னு அதாவது ஆர்டர் 1 உள்ள ஜோர்டான் பிளாக், ஆர்டர் 2 உள்ள ஜோர்டான் பிளாக். 0 நெக்ஸ்ட் வந்து நமக்கு 0 1 0 0. நெக்ஸ்ட்டு லாம்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்க ஜோர்டான் பிளாக் எத்தனை எக்ஸிஸ்ட் ஆகுது? ஒரே ஒரு ஜோர்டான் பிளாக்ஸ் ஆர்டர் 1. நெக்ஸ்ட் லாம்டா ஈக்குவல் டு 2πi அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்க ஜோர்டான் பிளாக் நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது? 2πi 1 0 2πi. ஆர்டர் 2 உள்ள ஜோர்டான் பிளாக் ஒன்று, நெக்ஸ்ட் ஆர்டர் 1 உள்ள ஜோர்டான் பிளாக் ஒன்று, இப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இதுல இருந்தே நம்ம கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அண்ட் மினிமல் பாலினாமியல் இதெல்லாம் நம்ம ஈஸியாக நோட் பண்ண முடியும். இப்போ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? கரஸ்பாண்டிங் டு லாம்டா, அதாவது லாம்டாவுக்கு கரஸ்பாண்டிங்காக கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம் அப்படின்னா சம் ஆஃப் த ஆர்டர்ஸ் ஆஃப் த பிளாக் தான் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுடைய, அதாவது இதனுடைய ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டருக்கான பவராக இருக்கும். சம் ஆஃப் த ஜோர்டான் பிளாக்ஸ் அப்படின்னு சொன்னால் இது ஆர்டர் 1, இது ஆர்டர் 2. அப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 3 ஆர்டர் 3 உள்ள, அதாவது அதனுடைய ஃபேக்டர் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது லாம்டா -0 அப்படின்னு தான் ஃபேக்டர் நம்ம நோட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இங்கே லாம்டா ஈக்குவல் டு 0ங்கிறது தான் நமக்கு ஐகன் வேல்யூவாக இருக்குது. இப்போ லாம்டா -0ங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபேக்டராக இருக்கும். இதனுடைய பவர் நம்ம நோட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து சம் ஆஃப் த ஆர்டர்ஸ் ஆஃப் த பிளாக். இது 1/1, இது 2/2. இப்போ இதனுடைய சம் நமக்கு என்ன ஆகும்? 3. அப்போ இதனுடைய ஃபேக்டர் வந்து லாம்டா -0 the whole cube அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் பிளாக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஃபேக்டர் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? லாம்டா -1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். இதனுடைய பவர் எப்படி நோட் பண்ணுவோம்? சம் ஆஃப் த ஆர்டர்ஸ் ஆஃப் த பிளாக். இங்கே ஒரே ஒரு பிளாக் தான், அதனுடைய ஆர்டர் 1, அப்போ நமக்கு பவர் வந்து நமக்கு 1. அதே போல் இங்கே நம்ம எப்படி நோட் பண்ணுவோம்? ஃபேக்டர் லாம்டா -2πi. இதனுடைய பவர் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? சம் ஆஃப் த ஆர்டர்ஸ் ஆஃப் த பிளாக். இது 2/2, இது 1, அப்போ டோட்டலாக நமக்கு 3. அப்போ நமக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா லாம்டா -0 the whole cube இன்டூ லாம்டா -1 இன்டூ லாம்டா -2πi the whole cube. இதனுடைய ப்ராடக்டாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் மினிமல் பாலினாமியல் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மினிமல் பாலினாமியல் கரஸ்பாண்டிங் டு லாம்டா எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய ஹையர் ஆர்டர், அதாவது நமக்கு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். அப்போ நமக்கு செகண்ட் ஆர்டர் ஃபேக்டராக நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது லாம்டா -0 பவர் வந்து நமக்கு 2ன்னு எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் இங்கே ஒரு சிங்கிள் ஆர்டர் தான் இருக்குது. அப்போ லாம்டா -1 the whole power 1. நெக்ஸ்ட் இங்கே நமக்கு லாம்டா -2πi ஹோல் ஸ்கொயர். இப்படி தான் நமக்கு மினிமல் பாலினாமியல் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ஃபேக்டர்னுடைய ப்ராடக்டாக தான் நமக்கு மினிமல் பாலினாமியல் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டைமென்ஷன் ஆஃப் த ஐகன் ஸ்பேஸ் ஃபார் 0 1 2πi தான் நமக்கு கேட்குறாங்க. டைமென்ஷன் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டாவுக்கு ஈக்குவல், அதாவது ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஐகன் ஸ்பேஸ் ஃபார் லாம்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, ஜோர்டான் கனோனிக்கல் ஃபார்மில் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டா நம்ம எப்படி நோட் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் ஜோர்டான் பிளாக்ஸ் அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா. அதாவது ஜோர்டான் கனோனிக்கல் ஃபார்மில் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டா வந்து நம்பர் ஆஃப் ஜோர்டான் பிளாக்ஸ் கரஸ்பாண்டிங் டு லாம்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேமாக இருக்குது, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் ஜோர்டான் பிளாக்ஸ் கரஸ்பாண்டிங் டு லாம்டா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டைமென்ஷன் ஆஃப் த ஐகன் ஸ்பேஸ் ஸ்பேன் பை லாம்டாவாக இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம இங்கே கவனித்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜோர்டான் பிளாக்ஸ் லாம்டா ஈக்குவல் டு 0க்கு நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது? 2 ஜோர்டான் பிளாக்ஸ் இருக்குது. அப்போ அதனுடைய ஐகன் ஸ்பேஸினுடைய டைமென்ஷன் வந்து நமக்கு 2ன்னு இருக்கும். அதே போல் லாம்டா ஈக்குவல் டு 1க்கு கரஸ்பாண்டிங்காக ஜோர்டான் பிளாக் 1 தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக டைமென்ஷன் ஆஃப் த ஐகன் ஸ்பேஸ் நோட் பண்ணுறோம்னா நமக்கு 1ன்னு இருக்கும். அதே போல் லாம்டா ஈக்குவல் டு 2πi நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் ஜோர்டான் பிளாக்ஸ் வந்து நமக்கு 2 இருக்குது. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 2πiக்கு கரஸ்பாண்டிங்காக டைமென்ஷன் ஆஃப் த ஐகன் ஸ்பேஸ் நோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 2ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது லாம்டா ஈக்குவல் டு 0, 1, 2π இதுக்கு கரஸ்பாண்டிங்காக டைமென்ஷன் ஆஃப் த ஐகன் ஸ்பேஸ் நமக்கு நோட் பண்ணுறோம் அப்படின்னா 2, 1, 2ன்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏ இஸ் x³ into x - 1 into x - 2πi the whole cubeன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதில் நம்ம லாம்டான்னு நோட் பண்ணியிருக்கோம், இங்கே அது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? தி மினிமல் பாலினாமியல் ஆஃப் ஏ இஸ் x² into x - 1 into x - 2πi the whole cubeன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண மெத்தடில் இங்கே x² x - 1 into x - 2πi the whole squareன்னு இருந்தால் தான் அது மினிமல் பாலினாமியல். இங்கே கியூப்னு இருக்குது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? த டைமென்ஷன் ஆஃப் த ஐகன் ஸ்பேஸ் ஃபார் 0, 1, 2πi 2, 1, 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? 2, 1, 2ன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2, 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்ட். நம்ம ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது.